Hi guys, in today's class we are going to see about Fibonacci series. Fibonacci series அப்படின்ற கான்செப்ட் லாஜிக் பார்க்கறதுக்கு முன்னாடி we will know what is Fibonacci series அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ Fibonacci series அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா this is Fibonacci series. இங்கே பார்த்தீங்கன்னா 0, 1, 1, 2, 3, why not 4 here அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ ஏன் அங்கே 4 இல்லை அப்படின்றது தான் எங்கள் லாஜிக்கே. ஸோ ஃபிபோனக்கி பின்னாடி என்னதான் அவங்க லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0, 1. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா N1 நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 சரிங்களா. ஸோ நம்பர் 1 which is 0, நம்பர் 2 which is 1. ஸோ N3 is nothing but previous 2 நம்பர்ஸோட அடிஷன் தான் இந்த N3. ஓகேங்களா. ஸோ N3 இஸ் வாட் 0 + 1 1. அப்போது இந்த நம்பர் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு இந்த டிஜிட் கிடச்சிரும் விச் இஸ் 1 + 1 ஆன்சர் இஸ் 2. அகைன் இப்போ இந்த டிஜிட் எனக்கு வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் 2 டிஜிட் 1 + 2 விச் இஸ் 3. அகைன் 3 + 5 விச் இஸ் 8. அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும் விச் இஸ் 8 + 5 13. ஸோ இதுதான் ஃபிபோனக்கி சீரீஸோட லாஜிக்கே. இப்போது இதை நம்ம வந்து ஓரலாக சொல்லிட்டோம். இதை நம்ம ப்ரோக்ராமிங் வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வி ஹாவ் டு ரைட் த லாஜிக் அக்கார்டிங் டு தட். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக எனக்கு N1 N2வை அடிஷன் பண்ணால் N3 கிடச்சிரும் கரெக்டுங்களா. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் நான் வந்து நம்பர் 1ஆக கன்சிடர் பண்ணுவேன், இதுதான் நம்பர் 2ஆக கன்சிடர் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு இந்த நம்பர் 3 கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் 2வை நான் என்னவா கன்சிடர் பண்ணிப்பேன் அப்படின்னா N1 ஐ வில் கன்சிடர். அண்ட் தென் இந்த நம்பர் 3 நான் என்னவா கன்சிடர் பண்ணிப்பேன் அப்படின்னா N2ஆக கன்சிடர் பண்ணிப்பேன். ஸோ நம்பர் 1 நம்பர் 2வை நான் ஆட் பண்ணும் போது எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 1 + 1 விச் இஸ் 2 அப்படின்றது எனக்கு அவுட்புட்டாக வரும் கரெக்டுங்களா. இதுதான் என்னோட N3ஆக வரும். ஸோ அகெயின் திஸ் வில் பி யோர் N1, this will be your N2, so your N3 will be this 3. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்புமே இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம பேசிக்காக LHS ஈக்குவல் டு RHS அப்படின்ற கான்செப்டை கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கே ப்ரோக்ராமிங்கில் இஃப் ஐ ஆஸ்க் யூ LHS ஈக்குவல் டு RHS, ஸோ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னா ப்ரோக்ராம் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் LHSல இருக்கிற டேட்டாவை நான் ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொடுத்துறதா தான் அர்த்தம். ஆனால் எங்கள் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொடுப்போமே. ஸோ இங்கே N2வில் இருக்கிற டேட்டாவை நான் வந்து N1க்கு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே நான் அது எப்படி ப்ரோக்ராமிங்காக எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு N1க்கு வந்து N2வோட டேட்டா நான் தரேன் அப்படின்ற மாதிரி தான் இங்கே எழுதுகிறோம். அடுத்த லைனில் எனக்கு என்ன அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ N2வில் இருக்கிற டேட்டாவை நான் N1க்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பிளேஸ் எம்டியாக தான் இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ N3யில் இருக்கிற டேட்டாவை நான் தாராளமாக N2க்கு வந்து இப்போ கொடுக்கலாம். ஸோ அதை நான் இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட N2 இப்போ எதுக்கு எம்டியாக இருக்குது, ஸோ நான் என்னோட N3யில் இருக்கிற டேட்டாவை N2க்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிப்பீட்டடாக இங்கே வந்து எல்லா நம்பருக்குமே நான் பண்ண போகிறேன். லைக் எனக்கு எது வரைக்கும் சீரியஸ் எனக்கு வேணுமோ அது வரைக்கும் நான் யூஸ் பண்ண போகிற லாஜிக் இது மட்டும்தான். இந்த சின்ன லாஜிக்கை தான் நம்ம வந்து கோடிங்காக அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஸோ ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மைண்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப் அப்படின்ற கான்செப்ட் தான் வரும். ஸோ லூப்லேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான லூப் இருக்குது. லூப்புன்னு எடுத்திங்க அப்படின்னா ஃபார் லூப் இருக்குது, வைல் லூப் இருக்குது, டூ வைல் இருக்குது. ஸோ ஒரு லூப்புக்குமே ஒரு யூஸ் கேஸ் வந்து இருக்குது. ஓரலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எப்போ வந்து எனக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் தெரியும், லைக் இத்தனை தடவை தான் என்னோட ஒரு லூப் ரிப்பீட் ஆகும்போது அப்படின்ற தெரியுற யூஸில் தான் நான் வந்து ஃபார் யூஸ் பண்ணுவேன். வைல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு கண்டிஷன்ஸ் மட்டும் ட்ரூவாக இருந்தால் போதும், எனக்கு லூப் என்டர் ஆகணும் அப்படின்னும் போது நான் வைல் லூப் யூஸ் பண்ணுவேன். அப்போது நம்ம எப்போ வைல் லூப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்போ வந்து என்னோட கண்டிஷன் ட்ரூவோ ஃபால்ஸோ தட் இஸ் நாட் மேட்டர், எனக்கு ஒரு தடவையாச்சும் இந்த லூப் ரிப்பீட் ஆகணும்
அப்படின்னும்போது தான் நான் வந்து டூ வைல் யூஸ் பண்ணுவோம். இப்போ அப்போ நீங்க யோசிக்கலாம். அப்போ இந்த சின்ன லாஜிக் எழுதுறதுக்கு நான் ஃபார் யூஸ் பண்ணுவேனா? இல்ல வைல் யூஸ் பண்ணுவேனா? இல்ல டூ வைல் யூஸ் பண்ணுவேனா? யூ கேன் திங்க் பை யுவர் ஓன். ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைல் லூப். அப்போ நீங்க கேட்கலாம், வை நாட் ஃபார், வை நாட் டூ வைல்? ஸோ நம்ம வந்து இந்த லாஜிக்க வந்து 3 லூப் யூஸ் பண்ணியுமே போடலாம். நான் எதுக்காக வைல் லூப் யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதுங்களா? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வைல் லூப் ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் கம்பேர்ட் டூ ஃபார் அண்ட் டூ வைல், வைல் லூப் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் வென் கம்பேர்ட் டூ அதர் லூப். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வைல் அப்படின்ற சின்டாக்ஸ் கொடுத்துரும். ஸோ வைல்னு போட்டிங்க அப்படின்னாலே வைல் லூப் வித் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன்ஸ் அதுவே காட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி சஜஷன்ஸ் காட்டலை அப்படின்னா ஜஸ்ட் யூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ஸோ தட் உங்களுக்கு வந்து ஆட்டோ சஜஷன்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதுதான் வைல் லூப்போட சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து பேரந்தசிஸில் கண்டிஷன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வைலை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் இருந்தாலே போதும். இஃப் இட் இஸ் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா லூப் உள்ள எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் இட் இஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் லூப் உள்ள என்டர் ஆகாது. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு கண்டிஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ நீட் டு சே தட் எனக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து 0வாகவும் தான் 1ஆவும் தான் இருக்கும் அப்படின்றத நான் ப்ரோக்ராமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ ரெண்டுமே இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா கரெக்ட்டுங்களா? ஸோ இன்ட் n1 ஈக்குவல் டு 0, கமா n2 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்? லைக் இஃப் ஐ நீட் ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் அப்படின்னா, எனக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போது எனக்கு மொத்தம் 5 டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது கவுண்ட் வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெட் இட் பி கவுண்ட் ஆஸ் அ 1. For example, let's consider it as a 1, 2, 3, 4, 5. So, first 5 count பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இந்த 3 வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 கவுண்ட் பிரிண்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ எனக்கு அவுட்புட்டில் வந்து 0, 1, 1, 2, 3. ஸோ ஃபர்ஸ்ட் 5 கவுண்ட் இதுதான். ஸோ நான் வந்து மொத்தம் டேர்ம்ஸ் வந்து 5ன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இனிஷியலி என்னோட கவுண்ட் வந்து 1ஆக தான் இருக்க போகுது. ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டேன். ஸோ எப்போதுமே இங்கே வந்து ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் அது எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா செமிகாலன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இங்கே கண்டிஷன்ஸ் இப்போ கொடுக்குறோம். என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, எனக்கு கவுண்ட் 1ல் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ கவுண்ட் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, 3, 4, 5. 5 வரைக்கும் எனக்கு ஐட்ரேட் ஆகணும். இந்த 5ன்றதை நான் அதுக்கு டைரெக்டாகவும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா நான் 5ன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அதுவுமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே அப்படின்னா மொத்த டேர்ம்ஸ் எனக்கு 5 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இனிஷியலாக எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே கண்டிஷன்ஸில் ஐ வில் கிவ் மை கவுண்ட் which is 1. it should be less than or equal to எனக்கு டேர்ம்ஸ் வரைக்கும் ஐட்ரேட் ஆகணும் அப்படின்ற வேரியபிளை கொடுத்துட்டோம். அப்போது இது இங்கே எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 5 அப்படின்றத தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ கவுண்ட் எனக்கு இனிஷியலாக 1ல் இருக்கும், அடுத்து 2ஆக ஆகணும், அடுத்து 3ஆக ஆகணும். அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஸ்டெப்லையுமே இது கவுண்ட் வந்து 1லேயே இருக்கக்கூடாது, அப் டு 5 வரைக்கும் எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்படின்றதுக்காக we can use increment operator which is count plus plus. ஸோ ஒரு ஸ்டெப்லையுமே எனக்கு கவுண்ட் வந்து 1 by 1ஆக இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் கம்மிங் பேக் டு த லாஜிக், ஸோ print ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ எம் ஆஸ்கிங் இட் டு print my n1 which is 0. ஸோ n1 அப்படின்ற வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, if we need we can add one empty space with this. ஸோ இங்கே வந்து எல்என் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன் எல்என் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு அவுட்புட் வந்து சேம் லைனில் தான் பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னா we can able to remove that ln. ஸோ எனக்கு கவுண்ட் வந்து ஒரு ஸ்டெப்லையுமே ப்ளஸ் ப்ளஸ் தான் ஆக போகுது. இப்போது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலி கண்டிஷன் செக் பண்ணோம். கவுண்ட் வந்து
இனிஷியலா 1 இருக்கும். 1 லெஸ் தென் 5 அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிப்பா 1 வந்து 5 விட கம்பேர் பண்ணும்போது சின்ன நம்பர் தான். ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா லூப் உள்ள என்ன குடுத்துருக்காங்கன்றத பார்க்கும். ஸோ லூப் உள்ள என்டர் ஆகும்போது வி ஆர் ஆஸ்கிங் இட் டு பிரிண்ட் N1 வேல்யூ. N1 அப்படின்றது நமக்கு என்னன்னு நல்லாவே தெரியும். விச் இஸ் N1 is nothing but initially 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டிப்பாக இங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஸோ லைக் வாட் வி ஹவ் சீன் த லாஜிக் ஹியர். எனக்கு ஒரு ஸ்டெப்லையுமே N2 வந்து N1க்கு நான் வேல்யூ கொடுத்தே ஆகணும். N3யோட டேட்டா நான் N2க்கு கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த லாஜிக்கை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லூப் உள்ள என்டர் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் எனக்கு நம்பர் 3 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா num1 ப்ளஸ் num2. இதுதான் என்னோட நம்பர் சாரி. ஸோ n3 which is equal to n1 plus n2. அடுத்து வந்து பார்த்தீங்க இங்கே வந்து நீங்கள் கேட்கலாம் why எனக்கு எரர் காட்டுது. ஸோ நீங்கள் இது வந்து இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா here you can mention type of data integer. ஸோ integer n3 and then நம்ம லாஜிக். ஸோ எனக்கு N2ல இருக்கிற டேட்டா வந்து நான் N1க்கு கொடுக்குறேன் இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா N1க்கு வந்து நான் N2ல இருக்கிற டேட்டா வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதேமாரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா N2க்கு வந்து N3யோட டேட்டா வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அங்கே என்ன நம்ம லாஜிக் பார்த்தோமோ அதுதான் எங்கள் கோடிங்லையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நவ் லெட்ஸ் ரன் திஸ் கோட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்தமாரி நம்ம டேர்ம்ஸோட கவுண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இஃப் ஐ நீட் ஃபர்ஸ்ட் 10 அப்படின்னா இங்கே டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மொத்தம் 10 கவுண்ட் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து சம் ஆயிட்டு அதே சீரீஸ் தான் ஃபாலோ பண்ணுது. விச் இஸ் 0 + 1 1 1 + 1 which is 2 1 + 2 which is 3. ஸோ சம் ஆஃப் ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் அப்படின்ற லாஜிக்கு தான் ஃபிபொனாக்கி ஃபாலோ பண்ணுது.